ஹாய் கைஸ், ஐம் விக்னேஷ். இப்போ பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பியரிங் புஷ்ஷை தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். பட் இந்த டிசைன் வந்து ஜஸ்ட் இருக்க டிஃப்ரெண்ட் 2D டிராயிங்ஸை கம்பேர் பண்ணியே வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் கரெக்டாக ஃப்ரண்ட் லைனை செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. இதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 + 42 + 6 mm. பட் நான் சென்டரில் இருக்க இந்த 42 mm மட்டும் தான் ட்ரா பண்ண போகிறோம். எதுக்கு இந்த வெர்டிக்கல் லைன்? நம்ம சிம்பிளாக ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒன்ஸ் இதை ட்ரா பண்ணிட்ட பிறகு நான் இதுக்கப்புறம் ட்ரா பண்ற எல்லா ப்ரொஃபைலுமே வந்து இந்த ரேஷியோஸ்குள்ள தான் செட்டில் ஆகும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு பிரைமரி ப்ரொஃபைலா டைமென்ஷன்ஸ்குள்ள ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டான இந்த 2D ஸ்கெட்சை வந்து கிரியேட் பண்ணலாம். வித்தின் லைனே நம்ம ஆர்க்கையும் வந்து டெவலப் பண்ண முடியும். எப்படின்னா நம்மளோட மவுஸ் பாயிண்டரை ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ண எல்லோ கலர் இண்டிகேஷன் மார்க் கிடைக்கும். அதில் பேஸ் பண்ணி நம்ம 3.6 ப்ரொஃபைலை டேரெக்டாகவே ட்ரா பண்ணலாம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த வெர்டிக்கல் சென்டர் லைனையும் வெர்டிக்கல் லைன் ப்ரொஃபைலையும் பிக் பண்ணிட்டு டேரெக்டாக டோட்டல் டயாமீட்டரும் அப்ளை பண்ணலாம். இல்லை ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ் வேல்யூவும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் டோட்டல் டயாமீட்டர் வேல்யூவும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன்ஸை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனும் இந்த வெர்டிக்கல் லைன் ப்ரொஃபைலையும் பிக் பண்ணிட்டா டோட்டல் டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து 24 mm. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டைமென்ஷன்ஸ் வந்து இந்த வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 39 mm. ஒன்ஸ் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சா கரெக்டாக இப்போ அந்த ஆர்க்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது டோட்டல் டைமென்ஷன்ஸை வந்து அப்ளை பண்ணணும் 48 mmக்கு. இப்போ இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேருந்து செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் அந்த லைனை வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்ளை பண்ணால் இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓவரால் டைமென்ஷன்ஸ் 48 mm. ஸோ ஹாஃப் ஆஃப் த டைமென்ஷனல் வேல்யூ என்ன 24 mm. அந்த 24 mm டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சா நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டா போதும். ஃபர்ஸ்ட் இருக்கிற வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 6 mm. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்க அதே மாதிரி வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அதுக்கும் வந்து 6 mm. ஒன்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம லொக்கேட் பண்ணணும். பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த எண்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். அதே மாதிரி டாப் எண்ட்லையும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சா த்ரூ அவுட் த ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸாக இருக்கும். ஃபுல்லி டிஃபென்ஸ் ஸ்கெட்சாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை அப்படியே ரிவால்வ்டு போஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் 3D பாடியாக கிரியேட் பண்ணிடலாம். 3D சாலிட் பாடியாக எக்ஸிட் ஸ்கெட்ச் ரிவால்வ்டு போஸ் இந்த வெர்டிக்கல் சென்டர் லைன் சாலிட் பாடி மேக் பண்ணியாச்சு. ஓகேவா? பட் இந்த 2D டிராயிங்கை அதாவது 2D மேனுஃபேக்சரிங் டிராயிங்கை வந்து நோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அடிஷனல் சாலிட் பாடி வந்து அதை கிரியேட் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக அந்த ஃபேஸில் ஃபஸ்ட்டு வந்து அந்த எட்ஜஸ் சர்க்குலர் ப்ரொஃபைலை கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இதுக்கான டைமென்ஷன்ஸ் 18 mm. ஒன்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சா ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் போஸ் இதில் அப் டு சர்ஃபேஸை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு பாட்டம் ஃபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு மர்ஜ் ரிசல்ட்டை நம்ம அன்செக் பண்ணோம். அப்போ தான் இது வந்து ஒரு செப்பரேட் பாடியாக கிரியேட் ஆகும். இல்லைனா ஒரு சிங்கிள் பாடியாக தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் சாலிட் பாடி வந்து மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச் இதில் டிஸ்பிளே ஸ்டேட் சூஸ் பண்ணிட்டு ஒயர் ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இன்னர் ஏரியா நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா இப்போ வந்து ஒரு ஹாரிசான்டல் சென்டர் லைன் இப்போது அந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து சென்டர் லைனில் வந்து கோயின்சைட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கோயின்சைட் பண்ணியாச்சா இப்போ டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். இந்த டைமென்ஷன்ஸ் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வைஸ் 15 mm. ஸோ ஹாஃப் ஆஃப் த வேல்யூ வாஸ் 7.5 mm மென்ஷன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து பொசிஷன் பண்ணணும். எந்த லொக்கேஷனில் இருக்குது ஓவரால் டைமென்ஷன்ஸ் லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 57 mm. கரெக்டாக அந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஹாஃப் ஆஃப் த டைமென்ஷனல் வேல்யூ 57/2 ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சாலிட் பாடியாக மேக் பண்ணலாம். ஹாரிசான்டலில் தான் ஆல்ரெடி ஒரு சென்ட்ரல் லைன் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி சாலிட் பாடி ஒன்ஸ் சாலிட் பாடி ரைட் ஏரியாவில் கிரியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் லெஃப்ட் போர்ஷன்ஸ்லேயே எனக்கு தேவை. ஸ்பெசிஃபிகேஷன் ஏரியாவில் டேரெக்டாகவே செலக்ட் பண்ணால் ஃபேஸஸ் அண்ட் ஃபேஸஸில் வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ அந்த ஃபேஸஸ் டு மிரரில் இந்த பர்டிகுலர் பாடியை வந்து ரைட் பிளேனை பேஸ் பண்ணி வந்து நம்ம மிரர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மிரர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நோட் பண்ணிங்கன்னா இதில் 3 டிஃப்ரெண்ட் ஹோல் விசார்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதை ஹோல் விசார்டை எப்படி ஃபார்ம் பண்ணுறது டேரெக்டாகவே வந்து நம்ம ஹோல் விசார்டை சூஸ் பண்ணிட்டு என்ன எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபில்லட்டை பேஸ் பண்ணிட்டு இந்த கார்னர் எட்ஜை வந்து கரெக்டாக ஒரு டேஞ்சென்ஷியல் கனெக்ஷன்ஸாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணியாச்சா இப்போ இந்த ஹோல் விசார்ட்கான டைமென்ஷன்ஸ் கவுண்டர் சிங் ஹோல் 2 ஆப்போசிட் போர்ஷன்ஸில் மேஜர் டயாமீட்டர் 8 mm மைனர் டயாமீட்டர் 2 mm. ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸை தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஹோல் விசார்டை டேரெக்டாக கமாண்ட் மேனேஜரில் பிக் பண்ணிக்கிறேன்.
பிக் பண்ணிட்டு எய்தர் நம்ம டைரக்டா கவுண்டர் சிங்க் ஹோலே வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணா இதுல இருக்க ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கான டைமென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு லெகசி ஹோல்ஸை தான் வந்து நம்ம பிக் பண்ற மாதிரி இருக்கும். லெகசி ஹோல்ஸ்ல என்ன டைமென்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பிக் பண்ணியாச்சா? இதுல என்ன டைப்? கவுண்டர் சிங்க்லேயே வந்து 2 டைப் இருக்கு. கவுண்டர் சிங்க் ட்ரில்டா, கவுண்டர் சிங்க் நார்மல் டைப்பா. இப்போ ட்ரில்டை வந்து ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு இதுல மேஜர் டயாமீட்டர், இது வந்து மைனர் டயாமீட்டர் 2 mm, மேஜர் டயாமீட்டர் வந்து 8 mm. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து 2 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 2 mm இருக்கு. டபுள் கிளிக் பண்ணிட்டு எக்ஸாக்ட்டா அந்த 2 mm வந்து அப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் மேஜர் டயாமீட்டர் ஆல்ரெடி இருக்க 40 mm வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு 8 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சா? டெப்த் வேல்யூ வந்து டிஃபால்ட்டா ஏன் சேஞ்ச் பண்ண முடியலன்னா, எண்ட் கண்டிஷன்ஸ் வந்து த்ரூ ஆல் டைப்ல ஆல்ரெடி பிக்கப் ஆயிருக்கு. அது இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா செலக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம எண்ட் கண்டிஷன்ஸை வந்து பிளைண்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ ஏரியாவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ரெக்வயர்ட் டைமென்ஷன்ஸ் டிஃபால்ட்டா நம்மளுக்கு கொடுக்கல. இங்க வந்து மினிமமா ஒரு 10 mm வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இல்ல 82 டிகிரியா அதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டைப்பை வந்து செட் பண்ணியாச்சா? இப்போ பொசிஷன்ல இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டா அந்த சென்டர் பாயிண்ட்ல லொக்கேட் பண்ணிக்கலாம். லொக்கேட் பண்ணிட்டா டெப்த் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. டெப்த்தோட சைஸை, அதாவது டைமென்ஷனல் ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த டெப்த்தில் டபுள் கிளிக் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 mm அதிகமாக இருக்கு. ஸோ 5 mm வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ரெடியூஸ் பண்ணியாச்சா? கவுண்டர் சிங்க் ஹோல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த கவுண்டர் சிங்க் ஹோல் தான் அப்படியே ஆப்போசிட் போர்ஷன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து தேவை. இதை வந்து டேரெக்டாகவே நம்ம பிக் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல நோட் பண்ணினா பொசிஷனில் எக்ஸாக்டாக அந்த ஃபேஸில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹோல் வந்து போதும். இப்போ இந்த ஹோலை அப்படியே ஆப்போசிட் ஏரியாவில் வந்து நம்ம மிரர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஹோலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மிரரில் ரைட் பிளேனை பேஸ் பண்ணி நம்ம ரைட் செக்ஷனில் இருக்க ஹோலை லெஃப்ட் செக்ஷனில் மிரர் பண்ணியாச்சு. ஹோல் கிரியேட் ஆயிருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனதர் சைடில் ஒரு ஹோல், கவுண்டர் சிங்க் ஹோல் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? இங்கே வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் தானே இருக்குது. இந்த ஃபேஸில் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது? அதுக்கு வந்து ஒரு சிலிண்டர் ஃபேஸில் டேஞ்சன்ஷியலாக ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு டாப் லைனை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிவிட்டு எய்தர் வந்து நம்ம சென்டர் லைனே பிக் பண்ணிக்கலாம் ஒரு நியூ பிளேன் கிரியேட் பண்ணுறதுக்கு. இல்லை டேரெக்டாகவே வந்து நம்ம பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த குவாட்ரண்ட்டில் அப்ளை பண்ணலாம். இப்போ பாயிண்ட்டை நான் பிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக அந்த குவாட்ரண்ட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணணும். பிளேனை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ், அதாவது டேஞ்சன்ஷியல் ஃபேஸ், பாயிண்ட் பிக் பண்ணால் பிளேன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதில் தான் அகைன் ஒரு ஹோல் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். ஹோல் விசார்ட் சூஸ் பண்ணியாச்சா? இதில் பொசிஷன் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஆரிஜின் பாயிண்ட்டை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைப்பில் நம்ம வேல்யூஸை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெகசி ஹோல் டேரெக்டாகவே பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இதில் என்ன டைப்? கவுண்டர் சிங்க் ட்ரில்டா, கவுண்டர் சிங்க்கா? கவுண்டர் சிங்க்கு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்ட பிறகு இதில் டயாமீட்டர் வேல்யூ, டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 mm. நெக்ஸ்ட் இன்னர் டயாமீட்டர் எந்த விதமான வேல்யூவும் கொடுக்கல. பட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அந்த எக்ஸாக்ட் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னர் டைமென்ஷன்ஸ் 2 mm வந்து ரேண்டமாக அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் 90 டிகிரி. டெப்த் வேல்யூ வந்து 100 mm டிஃபால்ட்டாக அப்ளை ஆயிருக்கு. எதர் நம்ம வேல்யூஸே ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை வந்து என் கண்டிஷனோட பொசிஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஏரியா தான் கட் ஆயிருக்கு. பட் கரெக்டாக ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸோட கட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வேல்யூஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். எக்ஸாம்பிள், பாக்கெட் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ண முடியல. ஸோ என் கண்டிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப் டு சர்ஃபேஸாக சூஸ் பண்ணிட்டு இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸை பிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பிக் பண்ணிவிட்டேன், அந்த என் கண்டிஷனோட ஸ்டாப் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து ப்ராப்பராக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் வந்து நம்ம செக்ஷன் வியூ, டாப் செக்ஷன் வியூவை வந்து நான் பிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் சிங்க் ஹோல் வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு தெரியும். ஹோலோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சப்போஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணால் அந்த எடிட் ஃபியூச்சர்லேயே போயிட்டு சைஸோட டைமென்ஷன்ஸ் 2 mm இருக்கா, ஜஸ்ட் 1 mm அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஒரு சிம்பிளான பியரிங்கை வந்து ட்ரா பண்ணுறது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஃப்ரண்ட் வியூ, இன்னொன்று வந்து டாப் வியூ. போத் சைட்லேயே வந்து ப்ரொஜெக்ஷன் அவுட் செக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் போர்ஷனை மட்டும் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு.